ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு எடுமேட் எக்ஸ்பிரஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஜூன் 22 சோஷியல் மீடியா முழுக்கவே ஒரே பாசிட்டிவ் வைப்ஸ் தான் போயிட்டு இருக்கு. ஏன்னா இன்னைக்கு நம்ம தமிழக முதலமைச்சர் மக்கள் செல்வாக்கு மிக்க தலைவர் சி ஜோசப் விஜய் அவர்களுடைய பிறந்தநாள். முதலமைச்சர் விஜய் சாருக்கு என்னுடைய மனமார்ந்த பிறந்தநாள் வாழ்த்துக்களை இந்த வீடியோ மூலமா தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு இந்த வீடியோ நான் போடுறதுக்கு ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு ரீசன் இருக்கு. இன்னைக்கு சாயங்காலம் என்னோட பொண்ணு ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு வரும்போது அவ முகத்துல அப்படி ஒரு சந்தோஷம், அவ்வளோ சிரிப்பு, கைகளில் ஒரு பெரிய கிஃப்ட் வச்சிருந்தா. ஸ்கூல்ல இன்னைக்கு விஜய் சாரோட பிறந்தநாளை முன்னிட்டு அவளுக்கு ஒரு சூப்பரான கிஃப்ட் கிட் வந்து கொடுத்துருந்தாங்க. அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம டீட்டெயிலாக பார்க்க போறோம். சரி, அப்படி என்னதான் அந்த கிட்ல இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ நம்மளும் திறந்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நிஜமாவே எனக்கு ரொம்ப ஆச்சரியமா போயிடுச்சு. சும்மா பேருக்குன்னு ஏதோ ஒரு பொருளை கொடுக்காம ஒரு குழந்தை படிக்கிறதுக்கு அன்றாடம் என்னென்ன தேவையோ அது அனைத்தையும் பார்த்து பார்த்து அது உள்ள வச்சிருந்தாங்க. இங்க பாருங்க, இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து அந்த லேபிள் வச்சிருந்தாங்க. லேபிள், அதுக்கப்புறம் வந்து ஒரு பென்சில், ஸ்கேலு, எரேசர், ஷார்ப்னர் உள்ள ஒரு பேக்கு, அதுக்கப்புறம் ஒரு பென்னு, அப்புறம் ஒரு நோட்டு, இது எல்லாமே வந்து அந்த கிஃப்ட் கிட்டில் வச்சுருந்தாங்க. இது எல்லாத்துக்கும் மேலே இந்த வாட்டர் கேன், அந்த வாட்டர் பாட்டில் தான் வந்து அவ்வளோ அழகாக ப்ரீமியம் குவாலிட்டியில் இருக்குன்னு. வழக்கமாக இந்த மாதிரி கொடுக்கும்போது பிளாஸ்டிக் தரம் வந்து கம்மியாக இருக்கும்னு நம்ம நினைப்போம். ஆனால் இது நிஜமாவே ரொம்ப தரமான, நல்லா நீடிச்சு உழைக்கக்கூடிய மெட்டீரியலாக செஞ்சிருக்க மாதிரி இருந்துச்சு இந்த பாட்டில். ஸோ ஒரு அம்மாவா இதை பார்த்த உடனே எனக்கு ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு. இந்த கிஃப்ட்டு வாங்கின உடனே என்னோட பொண்ணுக்கு அவ்வளோ குஷி. அதனால் அவள் எப்போ ஸ்கூலை விட்டு வீட்டுக்கு வருவேன்னு இருந்து வந்து என்கிட்ட முதல்ல அந்த அம்மா எனக்கு வாட்டர் பாட்டில் கிடச்சிருக்கு, பென்னு, பென்சில் எல்லாமே வந்து கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி வீடே 2 ஆகிற அளவுக்கு கொண்டாடிட்டா. குழந்தைங்க எப்போவுமே அவங்களுக்கு பிடிச்ச பொருள் கிடைக்கும்போது ரொம்பவே உற்சாகமாயிடுவாங்க இல்லையா? அது இன்னைக்கு என்னுடைய பொண்ணு முகத்தில் நல்லாவே தெரிஞ்சுது. அவள் படிக்கிற ஸ்கூலில் 1st ஸ்டாண்டர்ட்லேருந்து 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் தான் இருக்குது. ஸோ எல்லா பிள்ளைங்களுக்குமே வந்து இந்த மாதிரி வாட்டர் பாட்டிலும் படிப்புக்கு தேவையான கிட்டும் கொடுத்துருக்காங்களாமா. யோசிச்சு பாருங்களேன், 100கணக்கான குழந்தைங்களுக்கு ஒரே நேரத்தில் இந்த மாதிரி பயனுள்ள விஷயங்கள் போய் சேர்ந்திருக்கு. இந்த கிட்டில் நம்ம முதலமைச்சர் விஜய் சாருடைய ஃபோட்டோ, கழக தலைவர்கள் மற்றும் உறுப்பினர்களுடைய ஃபோட்டோஸ், இது எல்லாமே வந்து ரொம்ப நேர்த்தி அழகாக பிரிண்ட் பண்ணியிருந்தாங்க. இதை பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்கு. பொதுவாக தலைவர்களுடைய பிறந்த நாள் அப்படின்னாலே ஆடம்பரம், கொண்டாட்டம், பட்டாசு வெடிப்பாங்க, பாட்டு போடுவாங்க, அப்படிதான் இருக்கும். ஆனால் அதை தாண்டி பள்ளிக்கு போகிற சின்னஞ்சிறு குட்டீஸோடைய கல்விக்கு பயனுள்ளதாக அவங்க தினசரி ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போகிற மாதிரி இந்த மாதிரி தரமான பொருட்கள் கொடுத்துருக்கிறது ரொம்பவே பாராட்டுக்குரிய விஷயம். பிள்ளைகளுடைய முகத்தில் இந்த அழகான புன்னகையை வர வச்ச நம்ம முதலமைச்சர் விஜய் சாருக்கும், இந்த கிட்டை வந்து ஸ்கூலில் பிள்ளைகளுக்கு கொண்டு வந்து சேர்த்த கழக உறுப்பினர்களுக்கும் அவங்களுடைய நிர்வாகிகளுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள். அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு மதியம் வந்து அவங்களே சாப்பாடு ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பிளேட் மட்டும்தான் கொண்டு வர சொல்லியிருந்தாங்க. ஸோ பிள்ளைங்களுக்கு வந்து வெஜிடபிள் பிரியாணி மாதிரி எல்லா பிள்ளைங்களுக்குமே வந்து அவங்களே இன்னைக்கு அன்னதானம் மாதிரி வழங்கியிருக்காங்க. ஸோ இந்த மெட்டீரியல் எல்லாமே கிடச்சது ரொம்ப ஹாப்பியாக ஆகிடுச்சு எல்லா பிள்ளைங்களுக்குமே. ஸோ எடுத்த உடனே அந்த லேபிள் வந்து அது லேபிள் மாதிரியே தெரியல. அதுக்கப்புறம் பிச்சு பார்த்தா ஒட்டுற மாதிரி இருந்துச்சு. அண்டு நோட்டு எல்லாமே வந்து சூப்பராக இருந்துச்சு. எல்லாமே வந்து ப்ரீமியம் பென்சில் கிட், அந்த மாதிரி ப்ரீமியம் குவாலிட்டின்னு சொல்லியிருந்தாங்க. ஓகே, நல்லா இருந்துச்சு. ஒரு சின்ன கிஃப்ட்டு நிறைய சந்தோஷத்தை கொடுத்துருக்கு பிள்ளைங்களுக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். உங்கள் வீட்டு பிள்ளைங்களுக்கும் இந்த மாதிரி இன்றைக்கி ஏதாவது கிஃப்ட் வந்து கொடுத்துருந்தாங்களா ஸ்கூலில் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த கிட்டில் எந்த பொருள் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.